பன்னி சாக்கடையில் தான் இருக்குன்னு நமக்கு தெரியும். அது என்ன திங்கும்னு நமக்கு தெரியும். அது உருமிக்கிட்டே இருக்கிறதுக்காக பன்னி கூட நம்ம உருப்பி சண்டை போய் நிற்கக்கூடாது. புரியுதுங்களா? நம்ம சண்டை செய்ய வேண்டியது யாருன்னா, அந்த பன்னியை ஏவி விட்டுருக்கான் பாரு, அவன்கிட்ட தான் சண்டை செய்யணும். நீ தானே ஏவி விட்ட, ஒழுங்காக அவன் கூடாரத்துக்குள்ளே வச்சிருக்க வேண்டியதானே. பெரிய புலனாய்வு புலி மாதிரி பேச வேண்டியது. நாங்கள் தான் இருக்கிறதுலே பலம் வாய்ந்த 3வது கட்சி, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய 3வது கட்சி. நல்லா கேளுங்க தம்பி. ஒரு 10 பேர் ரன்னிங் ரேஸில் கலந்துக்கிறான்னு வச்சுக்கேன், அதில் ஒருத்தன் 3வது வந்தால் என்னன்னு சொல்லுவான்? 3வது வந்திருக்கான்னுவோம். கலந்துக்கிட்டதே 3 பேர். கலந்துக்கிட்டதே 3 பேரில் நாங்கள் 3வதாக வந்திருக்கோம்னா இது பெருமையா? திருவொற்றியூரில் ஏன் தோக்கடிச்சானுங்க? ஏன் உன்னை தோக்கடிச்சானுங்க? மக்கள் விரும்பல வர பிரதிநிதியா? அந்த ஆளை எப்பயுமே யாரும் விரும்ப மாட்டாங்க. அந்த கூடாரத்தையும் விரும்ப மாட்டாங்க. ஆனா இந்த முறை வந்து காரைக்குடியில் உறுதியா வெற்றி பெற அவெஞ்சர்ஸ் 3 பேர் தெரியுமா அவெஞ்சர்ஸ்ல? அந்த மாதிரி இது 3 மூக்கு நோண்டி பேசியிருக்காங்க. பேரே அதான். அதையும் போட்டு பாருங்க வரும். நான் பொய்யெல்லாம் சொல்லல. இல்ல, சமீபத்தில் நான் உங்க காணொலியும் பார்த்தேன். அவங்களுக்கு நீங்க ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தீங்க, இதுக்கப்புறம் குறித்து பேசக்கூடாது அப்படின்னு. ஆனா பேசுவாங்க, மானங்கட்டத்தனமா பேசுவானுங்க. நீ எதற்காக கட்சி ஆரம்பிச்ச, யாரை குறித்து பேசணுமோ அதை குறித்து பேசாமல் நேராக இங்கே வந்து நிற்கிறனா பூரா போயிலும் அவர் காலை நக்குனா தான் சோறுன்னு ஒன்று தெரியுதுல்ல, நக்கு நாய அப்படின்ட்டு போயிட்டே இருப்போம்.